மக்களே, வெல்கம் டு டிடிவிலாக். காலையிலே நம்ம பாட்டியம்மா லோடு போகிறதுக்கு பண்ணிடுங்க. ஃபுல்லாக பனி பெய்யுது. சன்ரைஸ் பாருங்கள் காலையிலே எப்படி இருக்குதுன்னு. காலையிலே வந்தேங்க, ஃபுல்லாக பனி பெய்யுது. அந்த வண்டி லோடு போட்டு தான் நம்ம வண்டி லோடு போடுவாங்க. நம்ம வண்டி தான் ரெண்டு பேருக்கு வச்சுக்கிறேங்க, ஆனால் எல்லாம் ஒரே வண்டி தான் கேட்குறாங்க, என்னன்னு தெரில. அதான் வண்டி வச்சு லோடு போடுறாங்க. காலையிலே வந்தாங்க, ஃபுல்லாக பனி பெய்யுது. சன்ரைஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. போகிறேன் நான் ஓனருக்கு ஃபோன் பண்ணால் ஓனர் ஃபோன் எடுக்கல. டீசல் காடி ஆச்சுன்னா ஃபோன் பண்ணலாம் வாங்க. ரோட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அதெல்லாம் ஒன்றும் ஒரு 20 நிமிஷத்தில் போயிடலான்னு சொன்னீங்க கஸ்டமருக்கு. பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் போகிறேங்க நான். என்ஹெச்சில் தான் அன்லோடும். காலையிலே வந்ததுனால ஸ்கூல் பஸ்ஸில் எதுவும் வரல. லாரி டிப்பர் அதான் வருது. வண்டிகளும் இது ரோட்டில் அதிகமாக இல்லை. ஃபுல்லாக பனி பெய்யுது. டூ வீலர்லாம் ஒன்று கூட இல்லை. ஓனர் அதாவது ஓனரு ஃபோன் பண்ணி டீசல் போட்டு மணி கேட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இப்போ ஃபோன் பண்ணுறாரு. நம்ம பங்கில் தாண்டி வர வந்துட்டுங்க. என்ன ஆகுதுன்னு தெரில, பார்க்கலாம். டீசல் நேற்று பார்க்கும்போது இருந்துச்சு, கால் டேங்க் கேட்டோம். நான் லோடு வண்டினா தான் காலி ஆகிடுங்க. என்ன பண்ணான்னு தெரில. நம்ம விட்டு வேறு ஊருக்கு வேறு வந்துட்டுங்க. சண்டே வேறு, பார்க்கலாம் அன்லோடு ஆகுதா ஆகிறது இல்லையா நான். ஃபுல்லாக பனி பெய்யுது. முன்னாடி வண்டி போகுது, அந்த வண்டியே எனக்கு தெரிய மாட்டேங்குது. காலையிலே சூரியன் வேறு வந்துட்டுக்குது. 7 மணியே எட்டி பார்த்துக்குது. இத்தனால எட்டியை பார்க்காது. நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னா அப்பயும் ஒன்றும் முடியல. நம்ம வந்து அந்த வண்டியை பிடிச்சிட்டுங்க. வேலையை மீத்தவங்கள நான் ஓவர்டேக் பண்ணவங்களான்னு தெரில, பார்க்கலாம். நம்ம பாட்டி வேறு ஃபோன் பண்ணிக்கிறாரு. நிமிஷத்துக்கு ஒரு வீட்டி ஓட்டுறதா இல்லை பறக்கிறதா இல்லை என்னானே தெரில. ஃபைனலாக என்ஹெச் வந்துட்டோம் நாம். அவ்வளோதான். என்ஹெச்லேருந்து இங்கேருந்து 7 கிலோமீட்டரா. பாட்டி வேறு ஃபோன் பண்ணிக்கிறாரு. பாட்டி ஃபோன் பண்ணுறாரு இல்லையா, பாட்டிக்கு நம்பர் கொடுத்து நம்ம ஆளுக்கு ஃபோன் பண்ணிக்கிறாங்க வேறு. அப்புறம் லைனாக வண்டி நிற்கிது. என்ன காரணம், என்ன பர்பஸ்ன்னு தெரில. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மணி வண்டியே நிற்கிது. அதான் இதுமாரி ரீல்ஸில் தான் இத்தனால பார்த்தோம்னா இதுமாரி வண்டி நிற்கிறதுலாம் இப்போ தான் நான் எங்கள் ஊரில் பார்க்குறேன். அதுவும் என்னைக்கு ஓரம் லைனாக டூ வண்டிக்குது. மாதிரி எவ்வளோ வண்டி எத்தனை வண்டிக்கு எண்ணி கமெண்டில் சொன்னீங்க. தான் பட்டர்ஃப்ளை பிரிட்ஜ் வந்துட்டோம். பட்டர்ஃப்ளை பிரிட்ஜெலாம் கிடையாது, இது சும்மா நம்மளுங்க அது பொருளி கிளப்புறாங்க. இந்த பிரிட்ஜு பேர் வேறு ஏதோ, இது தடங்கு தனக்குது. அந்த பிரிட்ஜு பேர் தெரிஞ்சு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். பிரிட்ஜு மேலே
மேலே தான் ஏற போகிறோம். ஏறி போய் அப்படியே என்ஹெச்லேயே போகணும். குழு வருது, ஒன்றும் முடியல, வாயில் கடற்கன்னு ஆடுது வேற. நாங்களும் வீடியோ பிடிச்சி போடுறோம், ஒரு ரீச்சும் இல்லை. எப்படி வீடியோ போனேன்னா எப்படி பண்ணுறது என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். சூரியனே தேரில் பாருங்கள், ஃபுல்லாக பனி பெய்யுது. கட்டிங்க வச்சுட்டு போய் என்ஹெச்சில் திரும்ப ஜாயின் ஆகணுங்க. லைன் வண்டிலாம் இருக்குது. லைன் வண்டியில் போனால் நமக்கு பிடிக்கிறதில்ல. எப்படா போய் எப்படா வரதுங்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் நம்ம டிப்பர் வீடியோ போடுறோம். ஒரே டிராஃபிக் ஆகணும். பார்த்தா எல்லாம் பனி பெய்யறதுனால காரு லாரி மட்டும்தான் போகுது. அதான் டூ வீலர் காரெலாம் வர ஆரம்பிச்சுக்கிறாங்க. கடங்க பிரிட்ஜ் ஏறுறோம். நம்ம ஏறிட்டு அந்தாண்டே கலெக்டர் பங்களா வருது. கலெக்டர் பங்களா பிரிட்ஜு தாண்டி ஃபோன் பண்ணுங்க. நிறைய கஸ்டமரு நம்ம போயிட்டு தான் ஃபோன் பண்ணோம். வருது, கை காலெலாம் ஆட்ட கொடுக்குது. சரி, நம்ம கஸ்டமருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். வண்டியை வரம் போட்டு கஸ்டமர் வந்துட்டாரு. நமக்கு இடம் தெரியாதானங்க. அப்புறம் இருப்பாருங்க, அவரு தான் கஸ்டமரு. எமர்ஜென்சியா, அதனால் கொஞ்சம் குயிக்காக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பண்ணுங்க எப்படி தான் அன்லோடு பண்ணிட்டேங்க. அவ்வளோதான், வீட்டுக்கு தான் டீசல் போட்டு வீட்டுக்கு போகலாம்.